நண்பர்களே, இப்போது அவோகேடோ என்பது ஒரு விஷயம். அதை பற்றி மிகவும் நன்றாக பேசப்பட்டுள்ளது. ஆனால் இது நல்லது அல்ல. இதில் என்ன குறைபாடு உள்ளது? அதன் எண்ணெயில் என்ன தவறு உள்ளது? இவை அனைத்தையும் இன்று உங்களுக்கு சொல்லப் போகிறேன். எனவே அவோகேடோவை மிகவும் சிறந்ததாக கருதுபவர்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக கேட்க சொல்லுங்கள். அதன் உண்மையை இன்று உங்களுக்கு காட்டுகிறேன். நண்பர்களே, அவோகேடோ என்பது ஒரு பழம். இது இப்போது இந்தியாவில் மிகவும் பிரபலமாகியுள்ளது. குறிப்பாக உயர்ந்த வர்க்கத்திற்காக. ஏனெனில் இதன் விலை 100, 200, 300 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. இது மிகவும் நல்லது, மிகவும் ஆரோக்கியமானது என்று கூறி சாப்பிடப்படுகிறது. ஆனால் நண்பர்களே, இது ஆரோக்கியமானது அல்ல. நான் 11 என்று கூறுகிறேன். அதனுடைய அனைத்து விஷயங்களையும் நான் கூறுகிறேன். அவோகேடோ என்பது மிகவும் கொழுப்பான உணவாகும். இதில் 15 கிராம் கொழுப்பு உள்ளது. இதனால் இதயத்திற்கு நல்லதல்ல. இதில் ட்ரைகிளிசரைடு உள்ளது. இது ஒரு தாவரப் பொருள். இதில் கொலஸ்ட்ரால் இல்லை, ஆனால் ட்ரைகிளிசரைடு நிறைந்துள்ளது. அதிக கலோரி இருப்பதால் எடை அதிகரிக்கிறது. மற்றும் மற்ற பழங்களில் உள்ள அனைத்து வைட்டமின்கள் மற்றும் கனிமங்கள் இதில் உள்ளன. எண்ணெயை பற்றி பேசினால் அவோகேடோ எண்ணெய் என்பது மிகப்பெரிய விஷயம். அவோகேடோவை பழுக்கச் செய்ய ஏத்திலீன் வாயு மற்றும் கால்சியம் கார்பைடு பயன்படுத்தப்படுகிறது. இதன் வைட்டமின்கள் மற்றும் கனிமங்களை கெடுக்கும். அதன் சேமிப்பு காலத்தையும் குறைக்கிறது மற்றும் அதன் ஊட்டச்சத்துக்களையும் கெடுக்கிறது. அதனால் இதை பழுக்கச் செய்யப்பட்டது என்று எப்போதும் எழுதப்படுவதில்லை. மேலும் சந்தையில் கிடைக்கும் பெரும்பாலான அவோகேடோக்கள் இரசாயனத்தால் பழுக்கச் செய்யப்பட்டவை. ஒரு சுத்தமற்ற மற்றும் சுத்தமான எண்ணெயின் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். அவோகேடோ பொதுவாக சுத்தமற்றது, மேலும் அதை சுத்தமாக்கப்படுகிறது. சுத்தமற்றதின் பிரச்சனை என்னவென்றால், சுத்தமற்றது என்பது குளிர் அழுத்தம், அதாவது எக்ஸ்ட்ரா வர்ஜின் என்று கூறப்படும். இது தூய்மையான வடிவத்தில் வருகிறது. அதில் பல நல்ல விஷயங்கள் உள்ளன. ஆனால் என்ன நடக்கிறது என்றால், அது நீண்ட நேரம் இருந்தால் இது விரைவில் கெட்டுப்போகும். இதில் அதிகமாக உள்ளது பாலிஅன்சாச்சுரேட்டட் ஆயில் மற்றும் பாலிஅன்சாச்சுரேட்டட் ஆயில் போன்றவை வானிலை மாறுபாடுகளுக்கு வெளிப்படும் போது ரைன்சிட் ஆகிவிடுகிறது. இதனால் இது கெட்டுப்போகிறது. இதன் நிறம், இதன் வாசனை எல்லாம் கெட்டுப்போகிறது. ஆனால் இதை மிக அதிகமாக சுத்திகரிக்க முயன்றால் அதுவும் தீங்கு விளைவிக்கிறது. ஏனெனில் இதன் அனைத்து ஊட்டச்சத்துக்களும் கெட்டுப்போகின்றன. அதனால் நீங்கள் அவோகேடோ ஆயில் எந்த நிலையிலும் சரியாக இல்லை. அதில் உள்ள பாலிஅன்சாச்சுரேட்டட் ஃபேட் அனைத்தும் ஆக்சிடைஸ் ஆகிவிடுகிறது. இதன் சுவை மங்கிவிடுகிறது. இதன் சேமிப்பு காலம் குறைவதால் இதை காஸ்மெட்டிக் நோக்கத்திற்காக பயன்படுத்தினாலும் அது பயனற்றதாகிவிடுகிறது. அவோகேடோ ஆயில் மிகவும் விலை உயர்ந்தது. இதில் சோயாபீன் ஆயில் கலக்கப்படுகிறது. இது அமெரிக்காவிலும் கூட அவோகேடோ ஆயில்களில் பல சோயாபீன் ஆயில் கலக்கப்பட்டுள்ளது. இரண்டின் கலவை ஒன்றாக இருப்பதால் தெரியவில்லை. அவோகேடோ ஆயிலை ஆக்சிடைஸ் செய்யும் போது சோயாபீன் ஆயில் அதிகமாக சேர்க்கப்படுகிறது. அதனால் இதன் விளைவு காணப்படுவதில்லை. சோயாபீன் ஆயில் மிகவும் மலிவானது அவோகேடோ ஆயிலுடன் ஒப்பிடும்போது. இதனால் அவோகேடோ ஆயில் எந்த பயனும் இல்லை. அவோகேடோ ஆயிலை காஸ்மெட்டிக் நோக்கத்திற்காக பயன்படுத்தினாலும் அதை சுத்திகரிக்கும் போது அதன் காஸ்மெட்டிக் மதிப்பு அனைத்தும் குறைந்து விடுகிறது. இதனால் அதன் வெறும் தோற்றம் மற்றும் மிக குறைந்த அளவில் சேர்க்கப்படுகிறது. அதனால் அதன் காஸ்மெட்டிக் மதிப்பும் மிகவும் குறைவாக உள்ளது. நண்பர்களே, நான் அவோகேடோ ஆயிலை நல்லதாக ஒருபோதும் கருதவில்லை. நான் மக்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அவோகேடோவை ஆரோக்கியமானதாக கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அது ஆரோக்கியமானதல்ல. ஆரோக்கியமாக இருக்க அதில் கொழுப்பு குறைய வேண்டும். சில சமயங்களில் அவோகேடோவுக்கு பரிசோதனை செய்யப்படுகிறது. அதில் மிக அதிக ஹைட்ரஜன் சேர்த்து அதை காற்றில் பிடித்து அதை ஆக்சிடைஸ் செய்யப்படுகிறது. ஆனால் இதனால் அதன் அனைத்து பண்புகளும் இழக்கப்படுகிறது. முடிவாக நண்பர்களே, அவோகேடோ மற்றும் அதன் ஆயில் பற்றிய பல நல்லவை கூறப்பட்டுள்ளன. ஆனால் அவை உண்மையல்ல. இதன் முக்கிய காரணம் ஆக்சிடேஷன் மற்றும் பழுத்தல் பற்றிய தகவல்கள். இதில் மிகுந்த கலப்படம் உள்ளது. இதை சேர்த்து எல்லாம் குழப்பமாக்குகிறது. இந்த சொற்பொழிவை நீங்கள் நேசிக்கும் அனைவருக்கும் கேட்கச் சொல்லுங்கள். என் பெயர் டாக்டர் பீமல் சார்ஜர். நாங்கள் இதய சிகிச்சை செய்கிறோம். இதயத்தை பற்றிய பல தகவல் வீடியோக்களை உங்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறேன். ஆனால் அதைவிட முக்கியமானது, நான் ஆரோக்கியம் பற்றியும் பல குறிப்புகளை வழங்குகிறேன். மேலும் அதன் பின்னணியில் உள்ள தர்க்கத்தையும் வழங்குகிறேன். எனவே நீங்கள் தர்க்கத்தை புரிந்து கொண்டால்
நான் வழங்கிய தரவை கூகுளில் சரிபார்க்கவும். அது தவறானது, சரியானது என்பதை பார்த்து அதன்படி செயல்படுங்கள். மிகவும் நன்றி.